பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு காத்திருப்பு காலங்கள் முடிந்தது. இந்த நாளில் அவர்களுடைய கணக்குகளில் 2000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். கண்டிப்பாக இதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா 21வது தவணை புதுப்பிப்பு. பிரதம மந்திரி திட்டத்தின் 21வது தவணையை அரசாங்கம் விரைவில் வெளியிடக்கூடும். நீங்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக இருந்து அடுத்த தவணை 2000 பெற விரும்பினால் உங்கள் இகேஒய்சி வங்கி கணக்கு மற்றும் ஆதார் இணைப்பை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் பிஎம் கிசான் 21வது தவணை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 7லேருந்து 10க்குள்ளார கிடைச்சிரும். பிஎம் கிசானின் 25வது தவணைக்கான 5 அத்தியாவசியமான ஆவணங்கள் அப்படின்றது என்ன? அந்த 5 ஆவணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 5 ஆவணம் இருந்தால் மட்டும்தான் பிஎம் கிசானில் உங்களால் போகவே முடியும். சரிங்களா? நாடு முழுவதும் பில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி வந்துவிட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா வின் 21வது தவணை விவசாயிகளின் கணக்குகளில் விரைவில் வரவு வைக்கப்படும். பல மாநிலங்களில் அரசாங்கம் ஏற்கனவே நிவாரண நிதியை விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளது. குறிப்பாக வெள்ளம் அல்லது நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இப்போது மற்ற மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணை 2000ஐ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். பிஎம் கிசானின் அடுத்த தவணை எப்பொழுது வெளியாகும்? அறிவிக்கையின்படி அரசாங்கம் அடுத்த தவணை 2000ஐ நவம்பர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 8ஆம் தேதியுடைய முதல் வாரத்தில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. 21வது தவணை தொகை இந்த அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். கவலையை விடுங்க. ஸோ இது மாநில விவசாயிகளுடைய கணக்குகளில் 2000 ரூபாய் வந்தது. இந்த முறை மத்திய அரசு சில மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு முன்கூட்டியே தவணை தொகையை வந்திருக்கு. பஞ்சாப், இமாச்சலம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் சுமார் 2.7 மில்லியன் விவசாயிகளின் கணக்குகளுக்கு ஏற்கனவே பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு விட்டது. சமீபத்திய வெள்ளத்தால் இந்த மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் குறிப்பிடத்தக்க இலக்கை சந்தித்தனர். கூடுதலாக ஜம்மு காஷ்மீர் உள்ள விவசாயிகள் தங்களுடைய தவணைகளை பெற்று வருகின்றனர். அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி இதெல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் இதுவரை 20 தவணைகள் வெளியிடப்பட்டிருக்காங்க. இதுவரை இந்த 2019 தொடங்கப்பட்ட திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை தவணைகளாக 3 தவணைகளாக வழங்கப்பட்டு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 சம தவணைகளில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்படுகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே பிரதமரின் கிசான் யோஜனா திட்டத்தின் நோக்கமாகும். இதனால் அவர்கள் தங்கள் விவசாய செலவுகளை நிர்வகிக்க முடியும். மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் பிரதமரின் கிசான் நிதி யோஜனாவின் 21வது தவணையை வெளியிட அரசாங்கம் இப்பொழுது தயாராகி வருகிறது. ஸோ உங்களுடைய 21வது தவணை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சில முக்கியமான வேலைகளை செய்யணும். உங்கள் அருகாமையில் இருக்க சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை இந்த பிஎம் கிசானுடைய இணைச்சிருக்கணும். அது மட்டுமே கிடையாது, நில சரிபார்ப்பை கரெக்டாக முடித்து வச்சுருக்கணும். நில உரிமையாளர்கள், நில அறக்கட்டளை போன்றவை அரசு வேலை உறுப்பினர்கள், டி குழு, முன்னாள் தற்பொழுதைய எம்பி, அமைச்சர், மேயர் அல்லது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மாத ஊதியம் 10,000க்கு மேலே உள்ளவர்கள், கடந்த ஆண்டு வரி செலுத்தியவர்கள், மருத்துவ பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், சிஏக்கள் அல்லது கட்டிடக்கலைஞர் இது போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தவணை தொகை வழங்க முடியாது. நீங்கள் பிஎம் கிசானின் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் உங்களுடைய அடுத்த தவணை கால தாமதமாக இகேஒய்சி இல்லாமல் பணம் செலுத்தப்பட மாட்டாது என்று அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டாங்க. அதனால் பிஎம் கிசானுடைய இகேஒய்சியை முடித்து 2000 ரூபாயை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு காத்திருப்பு காலங்கள் முடிந்தது. இந்த நாளில் அவர்களுடைய கணக்குகளில் 2000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். கண்டிப்பாக இதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா 21வது தவணை புதுப்பிப்பு. பிரதம மந்திரி திட்டத்தின் 21வது தவணையை அரசாங்கம் விரைவில் வெளியிடக்கூடும். நீங்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக இருந்து அடுத்த தவணை 2000 பெற விரும்பினால் உங்கள் இகேஒய்சி வங்கி கணக்கு மற்றும் ஆதார் இணைப்பை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள்.
பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் பிஎம் கிசான் 21வது தவணை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 7லேருந்து 10க்குள்ளார கிடைச்சிரும். பிஎம் கிசானின் 25வது தவணைக்கான 5 அத்தியாவசியமான ஆவணங்கள் அப்படின்றது என்ன, அந்த 5 ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 5 ஆவணம் இருந்தால் மட்டும்தான் பிஎம் கிசானில் உங்களால் போகவே முடியும். ஓகேங்களா? நாடு முழுவதும் பில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி வந்துவிட்டது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா வின் 21வது தவணை விவசாயிகளின் கணக்குகளில் விரைவில் வரவு வைக்கப்படும். பல மாநிலங்களில் அரசாங்கம் ஏற்கனவே நிவாரண நிதியை விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளது. குறிப்பாக வெள்ளம் அல்லது நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இப்போது மற்ற மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணை 2000ஐ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். பிஎம் கிசானின் அடுத்த தவணை எப்பொழுது வெளியாகும்? அறிவிக்கையின்படி அரசாங்கம் அடுத்த தவணை 2000ஐ நவம்பர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 8ஆம் தேதியுடைய முதல் வாரத்தில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. 21வது தவணை தொகை இந்த அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். கவலையை விடுங்க. ஸோ இது மாநில விவசாயிகளுடைய கணக்குகளில் 2000 ரூபாய் வந்தது. இந்த முறை மத்திய அரசு சில மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு முன்கூட்டியே தவணை தொகையை வந்திருக்கு. பஞ்சாப், இமாச்சலம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் சுமார் 2.7 மில்லியன் விவசாயிகளின் கணக்குகளுக்கு ஏற்கனவே பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு விட்டது. சமீபத்திய வெள்ளத்தால் இந்த மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் குறிப்பிடத்தக்க இலக்கை சந்தித்தனர். கூடுதலாக ஜம்மு காஷ்மீர் உள்ள விவசாயிகள் தங்களுடைய தவணைகளை பெற்று வருகின்றனர். அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி இதெல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் இதுவரை 20 தவணைகள் வெளியிடப்பட்டிருக்காங்க. இதுவரை இந்த 2019 தொடங்கப்பட்ட திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை தவணைகளாக 3 தவணைகளாக வழங்கப்பட்டு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 சம தவணைகளில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்படுகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் நோக்கமாகும். இதனால் அவர்கள் தங்கள் விவசாய செலவுகளை நிர்வகிக்க முடியும். மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் பிரதமரின் கிசான் நிதி யோஜனாவின் 21வது தவணையை வெளியிட அரசாங்கம் இப்பொழுது தயாராகி வருகிறது. ஸோ உங்களுடைய 21வது தவணை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சில முக்கியமான வேலைகளை செய்யணும். உங்கள் அருகாமையில் இருக்க சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை இந்த பிஎம் கிசானுடைய இணைச்சிருக்கணும். அது மட்டுமே கிடையாது, நில சரிபார்ப்பை கரெக்டாக முடித்து வச்சுருக்கணும். நில உரிமையாளர்கள், நில அறக்கட்டளை போன்றவை அரசு வேலை உறுப்பினர்கள், டி குழு, முன்னாள் தற்பொழுதைய எம்பி, அமைச்சர், மேயர் அல்லது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மாத ஊதியம் 10,000க்கு மேலே உள்ளவர்கள், கடந்த ஆண்டு வரி செலுத்தியவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், சிஏக்கள் அல்லது கட்டிடக்கலைஞர் இது போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தவணை தொகை வழங்க முடியாது. நீங்கள் பிஎம் கிசானின் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் உங்களுடைய அடுத்த தவணை கால தாமதமாக இகேஒய்சி இல்லாமல் பணம் செலுத்தப்பட மாட்டாது என்று அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டாங்க. அதனால் பிஎம் கிசானுடைய இகேஒய்சியை முடித்து 2000 ரூபாயை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.